ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உங்கள்கிட்ட ஒன்று ஒரு கேள்வி கேட்கலாம். யாருக்கு கீழ்ப்படியணும்? கீழ்ப்படுகிறது யாருக்கு? கீழ்ப்படிய சொல்லிட்டாரு, சரி யாருக்கு கீழ்ப்படியணும்? ஒன்று சொல்றாரு. யாக்கோபுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமா, வாசிட்டீங்க. நாங்கள் உடனே பிசாசை எதிர்க்க போகிறோம். வேற வேலை வெட்டி இல்லை, அப்புறம் எங்கள் வீட்டில் தூங்க முடியாது, அது வேற. சரி, நாங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் யாவுக்கு கீழ்ப்படியுங்க. நான் விளக்கத்துக்கு போகல. ரெண்டாவது பதில் பிரசங்கியுடைய புஸ்தகம் 12:13 வாசிங்க. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒன்னாவது யாவுக்கு கீழ்ப்படியணும், இரண்டாவது யாவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியணும். மூணாவது காரியம் 1 பேதுருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். இடறி போறதுக்காக கீழ்ப்படியலையா? இவங்க இடறதுக்காகவே முன்குறிக்கப்பட்டவர்களாம். ஒன்றாவது யாவுக்கு கீழ்ப்படியணும், இரண்டாவது கற்பனைக்கு கீழ்ப்படியணும், மூணாவது திருவசனமாகிய வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும். இப்ப இந்த 3க்கு கீழ்ப்படிகிறது அடிஸ்தானம் என்ன? இது யா கண்ணுக்கு தெரியாதவர், 2 அவருடைய கற்பனை, 3 அவருடைய வார்த்தை. இப்ப வெளிப்படையான ஒரு கீழ்ப்படிதல் என்ன அப்படின்னா, எபிரேயருடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஐயோ, அந்த வார்த்தை இருக்கா? கீழ்ப்படிய சொன்னா ரைட்டு, அடங்கவும் சொல்லி இருக்கிறாரா? அப்பல வாசிமா. அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால், அவர்கள் துக்கத்தோட, உன்னை நடத்துகிற ஆசாரியன் உனக்காக துக்கத்தோட அப்படி செய்தால், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. அது உனக்கு ஆசீர்வாதத்தை, பிரயோஜனத்தை, நன்மையை உண்டாக்காது. ஆனபடியினால் உன் ஆசாரியன், உன்னுடைய லேவியன் சந்தோஷத்தோடு உன்னை ஆசீர்வதிக்க அவனுக்கு கீழ்ப்படி. அடுத்து கொஞ்சம் பேருக்கு கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறார். யாருக்கு அப்படின்னா, மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிறீங்களான்னு நீங்க தான் யோசிக்கணும். அது எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனம். அப்புறம் எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கேட்காத ஒண்ணு, எபேசியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். பாத்தீங்களா? அப்ப விசுவாசின்னு சொல்றியே, யாவுடைய பிள்ளைன்னு சொல்றியே, உனக்குள்ளால யாவுடைய பயம் உனக்குள் இருந்து ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும். இந்த சத்தம் அநேகருக்கு கிடைக்காது. இன்னைக்கு உன்கிட்ட வந்திருக்குது. கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி கீழ்ப்படுகிறவனதான் யார் சொல்றார்? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. ஏன்னா கீழ்ப்படிய வந்துட்டியே, கீழ்ப்படிய முடியாது. சுயம் ஒருவனிடத்தில் ஆதிக்கம் செலுத்தினால், நான் என்கின்ற அகம்பாவம் ஒருவனிடத்தில் கிரிய செய்யுமானால், எல்லாம் எனக்கு தெரியும் என்கின்ற எண்ணம் ஒருவனை ஆட்கொண்டால் அவனால் கீழ்ப்படிய முடியாது. யாருக்கு? யாவுக்கு கீழ்ப்படிய முடியாது, யாவுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய முடியாது, யாவுடைய திருவசனத்திற்கு கீழ்ப்படிய முடியாது, யாவுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய முடியாது. ஏன்? புருஷனுக்கே கீழ்ப்படிய முடியாது. புருஷனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பிள்ளைகளை பார்த்து எனக்கு கீழ்ப்படின்னு சொன்னா அவன் கீழ்ப்படிவானா? அவனும் கீழ்ப்படிய மாட்டான். ஆமென். ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியலைன்னா காரணம் என்ன? முன் சொல்லப்பட்ட 4 சம்பவத்திலையும் நாம கீழ்ப்படியல்ல. ஆனபடியினால் நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகளை நமக்கு கீழ்ப்படிவதில்லை. என்னைக்கு நீங்க
யாவுக்கும் யாவுடைய கற்பனைக்கும் யாவுடைய திருவசனத்திற்கும் யாவுடைய ஊழியக்காரனுக்கும் கீழ்ப்படுகிறோமோ அன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியும். இதுதான் உண்மை. ஆமென். என்ன பரிசோதிச்சு பாரு. இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணு. நான் யாவுக்கும் யாவுடைய கற்பனைக்கும் யாவுடைய திருவசனத்திற்கும் யாவுடைய ஊழியக்காரனுக்கும் நான் கீழ்ப்படிவேன். என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படுகிறதா இல்லையா பார்ப்போமே. யாவுக்கு கீழ்ப்படினா என்ன? கற்பனை என்ன? கற்பனை என்னன்னு சொன்னா அந்த பக்கம் கண்ணு போகும். 10 கற்பனை இருக்குது. இல்ல, எனக்கு இந்த கற்பனை எல்லாம் பிடிக்கல. எனக்கு 2 கற்பனை தான் பிடிக்குது. யாவாக இருந்த போது இந்த கற்பனையை கொடுத்தவர், யாசுவாவாக வந்த போது இந்த கற்பனைகள் அத்தனையும் முடக்கி 2 கற்பனைக்குள் கடந்து வந்தார். நியாயப்பிரமாணம் என்ன? நீங்க உடனே சொல்லுவீங்க 10 கற்பனை. நான் சொல்லுவேன் இல்ல, நியாயப்பிரமாணம் என்பது 613 கற்பனை. நான் அப்படிதான் சொல்லுவேன். நியாயப்பிரமாணம் என்பது பரிசுத்த வேதாகமத்தில் 613 கற்பனை. ஆனால் இந்த 613 கற்பனைகளையும் உள்ளடக்கிய இன்றைக்கு கிருபையின் நாட்களாகிய இன்றைக்கு 2 கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை நேசிக்கணும். 2, தன்னை நேசிப்பது போல் தன்னுடையவர்களையும் நேசிக்க வேண்டும். தன்னோடு கூட ஆராதித்து தான் தரிக்கப்பட்ட நாமமாகிய யாசுவா மேசியாவுடைய நாமத்தை தரித்திருக்கிறவன் என் சகோதரன். அப்ப தன்னுடையவர்களை அவன் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆனா நேசிப்பு என்பது நம்மிடத்தில் இருக்கிறதா? இல்லையே. பாசம் என்பது இருக்கிறதா? இப்ப இந்த 2 பிள்ளைகளும் ஒன்னா படிக்குதுன்னு வைங்களேன். இந்த பிள்ளை நல்லா படிச்சா அந்த பிள்ளைக்கு போறாம, அந்த பிள்ளை நல்லா படிச்சா இந்த பிள்ளைக்கு போறாம படுவியா? பட்டையா? நீ படவே மாட்டா. இனி எப்போ பார்த்தாலும் நல்ல பிள்ளைன்னு எனக்கு தெரியும், ஆனா அவ மோசமான பிள்ளைன்னு எனக்கு தெரியும். பிரிசியாசுவா இவ எப்பவுமே தப்பு பண்ண மாட்டா, அவ எப்பவுமே தப்பு பண்ணுவா. இவங்க 2 பேருடைய வாழ்க்கையில பிரிசியாசுவா. அதனால இவ என்ன செய்ய மாட்டா, அவ மேல கோவப்பட மாட்டா நல்லா படிச்சாலும். ஆனா இவ நல்லா படிச்சா அவளுக்கு கோபம் வந்துடும். என்ன செய்வது? வாழ்க்கை என்பது அநேகருக்கு இப்படித்தான் இருக்கிறது. தயவு செய்து சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை மாறணும். நீ அறியாத போது, நீ விரும்பாத போது, உனக்கு என்னவென்று தெரியாத போது அவர் உனக்கு தகப்பனாக, தகப்பனுடைய பிள்ளையை அறியாத போது தகப்பனுடைய நாமத்தை பிள்ளைக்கு தரிப்பிப்பது போல அவர் அவருடைய நாமத்தை உனக்கு தரிப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. பார்க்குறா 2 எண்ணத்தை பொத்தே இல்லம்மா. அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டுட்டா, இந்த புருஷனுடைய பேரை பிள்ளைகளுக்கு வச்ச தரிச்ச இல்ல. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு என்னன்னே தெரியாது. அறியாத போது நீ அந்த பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனுடைய பெயரை தரிப்பித்தது போல எம்பெருமான் நீங்கள் அத்தனை பேரும் அறியாத போது அவருடைய ரகசியமான நாமத்தை, அறியப்படாத நாமத்தை, வெளிப்படுத்தாத நாமத்தை, யாசுவா மேசியா என்கின்ற நாமத்தை உங்களுக்கு தரிப்பித்து தந்திருக்கிறார். இல்லைன்னா நீயும் சொல்லிட்டு தான் இருக்க பார்த்தா இயேசு இயேசுன்னு உலகம் ஃபுல்லா சொல்றது போல தமிழர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றது போல நீயும் இயேசுவே இயேசுவேன்னு தான் கூப்பிட்டுட்டு இருப்ப. ஒருத்தன் கூப்பிடுறான் ஜீசஸே ஜீசஸேன்னு, ஒருத்தன் கூப்பிடுறான் யெஷுவாவே யெஷுவாவேன்னு. யார் எந்த பெயர் உண்மையான பெயர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா யூதர்கள் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எபிரேயத்தை வெளியில கொடுக்கிற நீயும் நானும் படிக்கக்கூடிய எபிரேய எழுத்தை புள்ளி வச்சு அனுப்பிட்டான். அவன் படிக்கிறத மட்டும் புள்ளி இல்லாம வச்சுட்டு இருக்கிறான். அவன் யா சொல்லுவான், யா வா சொல்லுவான். யாவா தான் அவன் கடவுள். நேற்று என்னுடைய வீட்டில் வந்த ஒருவர் சொன்னார், நான் ஒரு யூதனிடத்தில் பேசினேன். அவரிடத்தில் கேட்டபோது அவர் சொல்லுகிறார், எங்களுடைய மேசியா இன்னும் வரவில்லை, நாங்கள் மேசியாவுக்காக காத்திருக்கிறோம். அப்ப நான் சொன்னேன், அப்ப ஜீசஸ் அது நீங்கள் சொல்லுகிறவர், எங்களுடைய வேதத்தின்படி அவர் இன்னும் வரவில்லை, அவருடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உண்மைதான், அவனுக்கு மேசியா யாருன்னு இன்னும் தெரியல. ஆனா ஏன்னா இஸ்ரவேலுடைய கண்களை அடைத்து ஒலிவோ மரத்தினுடைய கிளை நறுக்கப்பட்டு காட்டொலிவோ மரத்தினுடைய கிளை ஒட்டப்பட்டபடியினால் இப்ப காட்டொலிவோ மரமாகிய புறஜாதிகள் ஒலிவோ மரமாகி மாறிவிட்டார்கள். அப்போ உண்மையான ஒலிவோ மரம் தரிக்கப்பட்டு விழுந்து விட்டது. அது ஒரு நாள் ஒட்ட வைக்கப்படும். தேவன் சொன்னார்,
பெருமை பாராட்டாதே. வெட்டின நானே வெட்டி முறிக்கப்பட்ட கிளையை ஒரு நாள் தூக்கி வைப்பேன். அப்ப முறிக்கப்பட்ட கிளை விழுந்து போனது. ஒட்ட வைத்த கிளையாகிய புறஜாதிகள் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாற்றப்பட்டிருக்கிறபடியினால் உண்மையான நாமத்தை, உண்மையான மேசியாவை இன்றைக்கு இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இவர்கள் அறியாதிருந்த போது இவர்களுக்கு அந்த நாமத்தை தரிப்பித்துக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உன்னுடைய கிருபையினாலும் அல்ல, அவருடைய சுத்த கிருபையினால உனக்கு அவருடைய நாமத்தை தரிப்பித்து தந்தார். ஏன்? பிசாசுகளுடைய இச்சையில நீ விழுந்து கீழ்ப்படியாமை என்கின்ற பாவத்தில் அகப்பட்டு மாண்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர் அவருடைய நாமத்தை உனக்கு தந்திருக்கிறார். ஆனா நீ இன்னும் அவருடைய சித்தம் செய்யாம உன் மன விருப்பத்தின்படி நீ வாழ்ற. அப்போ உனக்கு பிரச்சனைகள் வரும், அப்போ உனக்கு போராட்டங்கள் வரும். ஒருவேளை உன் ஜீவன் உன்னை விட்டு கடந்து போகும். அப்ப என்ன பண்ணுவ? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிற போது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே ஆமென், தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. யாருடைய சித்தம் அதான், வேற ஒண்ணு இல்ல. உன்னை அழைச்சது வேற ஒண்ணுக்கு இல்ல, உனக்கு அவருடைய நாமத்தை தரிப்பித்தது வேற ஒண்ணுக்கு இல்ல. நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நீ பரிசுத்தனாக வேண்டும் என்பதற்காகவே உன்னை அழைத்து வேர்திரித்து அவருடைய நாமத்தை உனக்கு தந்து இன்னும் நடத்துகிறார். அநேக பாவங்கள் செய்த போதும் இன்னும் உன்னை தண்டிக்காமல் உன்னை வழி நடத்துவதற்கான காரணம் நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா.